வெல்கம் டு லதாஸ் கேசல். ரீசெண்டாக நாங்கள் யூரோப் கண்ட்ரீஸில் ட்ராவல் பண்ணோம். அதில் இன்றைக்கி லண்டன்லேருந்து பாரிஸ் ட்ரிப் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். லண்டனில் டவருங்கிற இடத்துலேருந்து ஃப்ரான்ஸில் கலைஸுங்கிற இடத்துக்கு இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு கடல் வழியாக ஃபெரியில் போனோம். ஃப்ரான்ஸ் என்ட்ரி ஆகிறதுக்கு செங்கன் விசா செக்கிங் நடக்கும். நாங்கள் இருக்கிற கோச் அப்படியே ஃபெரிக்குள்ளே என்ட்ரி ஆகுது பாருங்கள். இந்த ஃபெரி இங்கிலீஷ் சேனல் வழியாக கலைஸுக்கு 2.5 ஹவர்ஸில் போய் சேரும். இந்த ஃபெரியில் டோட்டலாக 9 டெக்ஸ் இருந்தது. நாங்கள் கோச்சிலேருந்து இறங்கிட்டு 8th டெக்குக்கு ஸ்டெப்ஸ் வழியாக போயிட்டோம். கோச்சை இன்னொரு இடத்துல பார்க் பண்ணிடுவாங்க. ஃபெரிக்குள்ளே ஷாப்ஸ், கேஃப்டீரியா, சிட்டிங் பிளேசஸ் எல்லாமே கிராண்டாக ஒரு மால் மாதிரி இருந்தது. நாம் ஃபெரி இல்லாமல் யூரோஸ்டார் ட்ரெயின்லையும் போகலாம். இது கடலுக்கு அடியிலேயே ஒரு டியூப் வழியாக பயங்கர ஸ்பீடில் போகும். ஃபெரியில் இருக்கிற எல்லா டெக்ஸுக்கும் ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணியோ இல்லை லிஃப்ட்லேயோ நாம் போகலாம். இப்போ நாம் லிஃப்ட்டை யூஸ் பண்ணி 9th டெக்குக்கு ஓப்பன் டெக்கு அதுக்கு போகிறோம். ஓப்பன் டெக்கில் உட்காந்துட்டு அட்லாண்டிக் ஓஷனோட இங்கிலீஷ் சேனலை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இந்த இங்கிலீஷ் சேனல் அட்லாண்டிக் ஓஷனோட குறுகலான பகுதி. இங்கிலாந்தோட சதர்ன் கடற்கரையும் ஃப்ரான்ஸோட நார்தர்ன் கடற்கரையும் இது பிரிக்குது. இதனோட டெப்த்து 207 ஃபீட். சிட்டிங் ஏரியாவில் உக்காந்துட்டு பேசிக்கிட்டு கடலை பார்த்துக்கிட்டே போகிறது ஒரு ஜாய்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இப்போ எங்கள் கோச் ஃபெரியிலேருந்து எக்ஸிட் ஆகுது. இந்த ஃபெரியில் நம்ம அட் எ டைம் 100 வெஹிக்கிள்ஸ் மேலே பார்க் பண்ணலாம். இப்போ நாம் கலைஸ்லேருந்து பாரிஸ் பை ரோட் போகிறோம். இதுக்கு 2 hours ட்ராவல் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம கோச் ஸ்லோவாக ஃபெரியிலேருந்து வெளியே வருது. ஃப்ரான்ஸோட பாப்புலேஷன் 7 crore. ஃப்ரான்ஸோட கரன்சி யூரோ. ஃப்ரான்ஸை 22 ரீஜன்ஸாக பிரிச்சிருக்காங்க. இப்போ நம்ம நாட்டில் ஸ்டேட்ஸாக பிரிச்சிருக்காங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. ஃப்ரான்ஸோட மெயின் எக்கானமி ஃபினான்ஸ், டூரிசம், சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, அப்புறம் கிராமங்களில் செய்கிற அக்ரிகல்ச்சர். இப்போ நாம் பழமையான பாரிஸில் இருக்கிற மவுண்ட் மேட்டர் சர்ச்சுக்கு போகிறோம். இது மவுண்ட் மேட்டருங்கிற டிஸ்ட்ரிக்டில் ஒரு சின்ன ஹில் மேலே இந்த சர்ச் இருக்குது. பெர்சியன் வாருக்கு அப்புறம் இந்த சர்ச்சை கட்டியிருக்காங்க. நாம் மேலே சர்ச்சுக்கு சின்ன ட்ரெயின் வழியாகவும் போகலாம், இல்லைன்னா ஸ்டெப்ஸ் ஏறியும் போகலாம். இந்த சர்ச்சை 1870 ஸ்டார்ட் பண்ணி 1914 வரைக்கும் கட்டியிருக்காங்க. இந்த சர்ச் கட்டினதுக்கு பின்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது. பெர்சியன் வார் எந்த சேதாரமும் இல்லாமல் ஸ்டாப் ஆகிட்டா இந்த இடத்துல ஒரு சர்ச் கட்டுறதா அங்கே இருக்கிற மக்கள் ப்ரே செஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி எந்த ஒரு லாஸும் இல்லாமல் அந்த வார் எண்டுக்கு வந்துருச்சு. அதனால் இங்கே அழகான அந்த சர்ச்சை கட்டினாங்க. இந்த சர்ச்சில் கட்டின ஸ்டோனில் டஸ்ட்டே தங்காது. அதனால் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் டர்ட்டியே ஆகாது, எப்பயுமே புதுசு மாதிரி இருக்கும். சர்ச்சோட என்ட்ரன்ஸில் இருந்து நாம் டாப் ஆங்கிளில் பாரிஸை பார்க்கலாம். மவுண்ட் மேட்டர் சர்ச்சில் இருந்து பாரிஸோட ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட் ஈஃபில் டவரை நாம் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு கொஞ்ச நேரம் க்யூவில் வெயிட் பண்ணிவிட்டு டிக்கெட் வாங்கிட்டு தான் போகணும்.
ஈஃபில் டவரில் ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல்னு 3 லெவல்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் எலிவேட்டர் வழியாக போனால் ஒரு சார்ஜ், ஸ்டெப்ஸு வழியாக போனால் வேறு சார்ஜ். ஈஃபில் டவர் ஃபுல்லாக அயனால் கட்டியிருக்காங்க. இதனோட விட்த்து 490 ஃபீட்டு, ஹைட்டு 1083 ஃபீட். இந்த எலிவேட்டரில் 56 பேர் அட் அ டைம் போகலாம். நாங்கள் செகண்ட் லெவலுக்கு எலிவேட்டர் வழியாக டிக்கெட் வாங்கிட்டு போனோம். செகண்ட் லெவல் 377 ஃபீட் ஹைட்டில் இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம செகண்ட் லெவலுக்கு வந்துட்டோம். இந்த ஈஃபில் டவரை கட்டின இன்ஜினியர் பேர் குஸ்டேவ் ஈஃபில். அப்புறம் அவரோட பேரையே இந்த டவருக்கு ஈஃபில் டவர்னு வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் லெவல் 187 ஃபீட் ஹைட்டில் இருக்குது. செகண்ட் லெவல் 377 ஃபீட் ஹைட்டில் இருக்குது. டாப் லெவல் 960 ஃபீட் ஹைட்டில் இருக்குது. இதை ஃபுல்லாக அயனால் கட்டியிருக்காங்க. இதை கட்டுறதுக்கு 25 லேக் ரிவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வேர்ல்டோட ஹையஸ்ட் அயன் ஸ்ட்ரக்சர். இப்போ பாருங்கள், மேலேருந்து நம்ம டாப் ஆங்கிளில் நம்ம ஃபுல்லாக பாரிஸ் ஃபுல்லாக பார்க்குறோம். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நைட்டு ஈஃபில் டவரை லைட்ஸோடு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் ரம்யமாகவும் இருக்கும். நாங்கள் நைட்டு 10 o'clock ஈஃபில் டவரோட இல்லுமினேஷன் டூர் ஒரு க்ரூஸில் போனோம். இந்த க்ரூஸ் செயின் ரிவரில் 1 hour சுற்றி ட்ராவல் பண்ணி வரும். பாரிஸில் நைட்டு 9 o'clock தான் சன்செட் இருக்கும். அதனால் 10 o'clock தான் இந்த சிம்மரிங் ஆர் ட்விங்க்லிங் ஆஃப் ஈஃபில் டவர் ஸ்டார்ட் ஆகும். இப்போ பாருங்கள், ட்விங்க்லிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சிம்மரிங் ஆஃப் ஈஃபில் டவர் 1 hourக்கு தான் இருக்கும். அப்போ நம்ம க்ரூஸில் ட்ராவல் பண்ணால் இந்த மெஸ்மரைசிங் ஈஃபில் டவர் லைட்டிங்கை நல்லா என்ஜாய் பண்ணலாம். நம்ம க்ரூஸ் இப்போ பாரிஸோட மிக முக்கியமான பாண்ட் அலெக்சாண்ட்ரி பிரிட்ஜுக்கு அடியில் நுழைஞ்சி போகுது பாருங்கள். இந்த பிரிட்ஜை நாம் நெக்ஸ்ட் டே டைமில் பார்க்க போகிறோம். இதுதான் பாண்ட் அலெக்சாண்ட்ரி பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜோட பில்லர்ஸில் டாப்பில் விங்ஸோடு இருக்கிற ஹார்ஸ் ஸ்கல்ப்சர்ஸ் இருக்குது. இதில் 6 மீட்டர் ஹைட்டுக்கு சிங்கிள் ஸ்பார் ஸ்டீல் ஆர்ச் இருக்குது. இதோட லென்த்து 160 மீட்டர், வித்து 40 மீட்டர். இங்கே இருந்து நம்ம ஈஃபில் டவரை நல்லா அழகாக பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லதாஸ் கேஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.